ஓகே. எல்லாரும் என்ட்ட வந்துட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, அதிகமா கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இதுக்கப்புறம் படிச்சா பாஸ் ஆயிற முடியுமா? இது வந்து வருஷம் எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான். ஸோ இதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் படிச்சா பாஸ் ஆக முடியுமா? பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இவ்வளோ நாள் படிக்காம இதுக்கப்புறம் படிச்சா பாஸ் ஆக முடியுமான்னு கேட்கறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். ஓகேங்களா? அவ்வளோ கட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்? ஏன்னா 2 வருஷமா படிக்கிறாங்க, வருஷக்கணக்கா படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு தெரியும். அப்ப இதுக்கப்புறம் படிச்சா பாஸ் ஆக முடியுமா நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கேன். அவங்கள விட அவங்களுக்கு ஈக்குவலா அவங்க இவ்வளவு வருஷம் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலா நான் இப்ப 3 மாசத்துல நான் போடுறேன், காம்பன்சேட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற கட்ஸ் இருந்தாதான் அந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி இருக்கு, நான் ரெடியா இருக்கேங்க, நான் இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனா அதையும் சேர்த்து நான் இப்போ இந்த 4 மாசத்துல வேலை செய்ய ரெடியா இருக்கேன், அப்ப நான் எப்படி படிக்கணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 135 நாள் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்கு. 3 மாசம் தான் இருக்கு, 4 மாசம் தான் இருக்கு, அதெல்லாம் இல்ல, வருஷம் இருக்கு. ஓகேங்களா? வருஷம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அதை தான் அதில் சொல்லியிருப்பேன், அட்ஜஸ்ட் டைம்ன்ட்டு. நமக்கு எவ்வளோ வருஷம் இருக்கு? வருஷம் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு தெரியுமான்னு தெரியல, 1 இயர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 இயர் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க 1 இயர் வந்து டெய்லி ஒரு 3 hours படிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க 1 இயர் அதாவது ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து படிச்சுட்டு இருக்காங்க டிசம்பர் வரைக்கும். ஓகேங்களா? அவங்க டெய்லி 3 hours படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவ்வளவு நாள் படிக்கலாம், கொஞ்சம் படிச்சிருக்கோம்னு வைங்க, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து 3 மாசம் படிக்க போறோம். நமக்கு எவ்வளவு வருஷம் இருக்கு? வருஷம் தான் இருக்கு. சாரி, ஓகேங்களா? காயர் இருக்கு, குவார்டர்லி, ஹாஃப், சாரி, வருஷம் தான் இருக்கு. ஓகேங்களா? அவங்க 1 இயர் படிச்சு டெய்லி 3 hours படிக்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குது? அதுல அந்த 4 பங்குக்கு ஒரு 3 hours படிக்கிறாங்க, நம்ம 4 ஒரு பங்கு தான் நம்ம படிக்க போறோம். அப்ப என்ன பண்ணணும்? இன்டூ 4, அட்லீஸ்ட் 3 ஆவது பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம 9 hours படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். 4லாம் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ 9 hours படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். 9 hours படிக்கணுமா மேம் அப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு வருஷம் 3 மணி நேரம் படிக்கிறாங்களா, அது 1-2 நாள் கேப் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்க ஒன்று 2 நாள் கேப் எடுத்திருப்பாங்க, சில நாள் படிக்காம இருந்திருப்பாங்க, வாரத்தில் 4 நாள் படிச்சுட்டு 1 இயர் படித்தேன் அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணா கன்சிஸ்டண்டா படிச்சிருக்காங்க. நம்ம அதையெல்லாம் காம்பன்சேட் பண்ணி ஓரளவுக்கு இன்டூ 2 hours போட்டீங்கன்னு வைங்களேன், 6 hours. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா 6 hours படிக்கிறோம்னா இன்டூ 2 தான். ஓகேங்களா? ஆனா நம்ம ஆக்சுவலி 9 hours படிக்கணும். அப்ப அதை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம்னா, அவங்க நடுவில் லீவ்ல எடுத்திருப்பாங்க, நம்ம இனிமே ஒரு நாள் கூட கேப் இல்லாம படிக்கணும். அது எப்படி? 6 hours படிக்கணும். ஏன்னா அவங்கள காம்பன்சேட் பண்ணணும். ஏன்னா அவங்களும் எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்க கூட போட்டி போடுறோம்ல. அப்ப அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவல் ஆகணும்னா கூட நீங்க 6 hours படிக்கணும் ஒரு நாளைக்கு கம்பல்சரி. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா படிக்கலையா பிகினராங்கிறதா இல்ல, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆவரேஜா சொல்றேன். ஓகேங்களா? 6 hours படிக்கணும், ஒரு நாள் கூட கேப் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இது முடியுமான்னு கேட்டா முடியும். உங்களுக்கு எப்படி தேவை எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான். ஓகேங்களா? இப்ப புலி துரத்துனா ஸ்பீடா ஓட முடியுமா இல்லையான்னு யோசிப்போமா, இல்ல ஓடுவோமா? ஓடுவோம். ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு எக்ஸாம் நினைக்கிறீங்கன்னா கம்பல்சரி முடியும். இந்த வருஷம் முடியலன்னா லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு நெகட்டிவ் மேனிஃபெஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பயம் இருந்துச்சுன்னா முடியும். ஓகேங்களா? ஸோ 6 hours படிக்கணும், ஒரு நாள் கூட கேப் எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறமும் அடுத்த வீடியோல வந்து இனிமேல் முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. 6 hours படிக்கணும், ஒரு நாள் கூட கேப் எடுக்காம படிச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். முடிஞ்சா 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஏர்லி மார்னிங் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம் கூட படிங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இப்ப 6 hours படிக்கணுங்கிறதுக்காக 6 hours புக்கை ஓப்பன் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. அவங்க வந்து நிறைய நாள் உட்காந்துருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் லக்ஸரி இருந்துச்சு 1 இயர் படிச்சவங்களுக்கு. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம படிக்கிற 6 hours எஃபெக்டிவா படிக்கணும். அவங்க டைம் பாஸ் பண்ணிருக்கலாம், நடுவில் மோட்டிவேஷன் வீடியோ கேட்டிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம போர்ஷனை முடிக்கிறோம்ல, அதுதான் நமக்கு மோட்டிவேஷனே அடுத்த போர்ஷன் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பிளான் இருக்கணும். காலையில் இதுதான், மத்தியானம் இதுதான், நைட் இதுதான் அப்படின்னு பிளான் இருக்கணும். இவ்வளவு நாள் படிச்சோம்னா 180 days, சாரி 133 daysல எப்படி முடிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கணும். ஸோ நானுமே வந்து 133 days மிஷன் அப்படின்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கம்ப்ளீட் பிளான் இருக்கும், டெய்லி என்ன படிக்கணும்னு இருக்கும், QR டெஸ்ட் இருக்கும், அதுக்கு எக்ஸ்பிளேஷன் இருக்கும், ப்ளஸ் வீக்கெண்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ரன் மாதிரி இருக்கும். ஒரு நாள் 6 hours நான் கன்சிஸ்டண்டா படிப்பேன் அப்படிங்கிறவங்க கூட நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோட ஃப்ரீ பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்களா கூட படிக்கலாம். ஸோ அந்த பிளானை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ படிக்கிறப்ப என்ன பண்ணணும்? நான் 6 hours ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா அதில் 50% தமிழ் படிக்கணும். நான் தமிழ் எல்லாம் ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டேன்,
சின்ன மிஸ்டேக்ல தான் எக்ஸாம், அதெல்லாம் தெரியாது. 3 hours கம்பல்சரி படிக்கணும். படிச்சிட்டாலும் பரவாயில்ல, டெஸ்ட் போடுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. தமிழ் கம்பல்சரி 3 hours படிக்கணும். அடுத்தது மேக்ஸ் இன்டூ இல்லைன்னா பேலன்ஸ் 3 மணி நேரம் இருக்கு. ஆனால் அப்ராக்சிமேட்டா 1 hour போடுறேன். 20%னா 1 hour தெரியல, 1 hour அப்ராக்சிமேட்டா போடுறேன். ஓகேங்களா? 1 hour வந்து என்னது, மேக்ஸ் பார்க்கணும். மேக்ஸும் அதே தான். நான் வந்து யோசிச்சு போட்டுருவேன், எனக்கு வந்து நாலேஜ் இருக்கு, நான் ஆல்ரெடி நல்லா பண்ணியிருக்கேன், போன எக்ஸாம்ல சூப்பரா போட்டேன், அதெல்லாம் இல்லை. கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி வாயிலாம் நானும் பேசியிருக்கேன். நான் சூப்பர் ப்ரிலிம்ஸ்ல 25 out of 25 போட்டேன், குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல. ஸோ அந்த ஒரு தெனாவெட்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா ஜிகேவையும் தமிழையும் ஓவரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இது ப்ராக்டிஸே பண்ணல. எக்ஸாம்ல போயிட்டு ரொம்ப ரொம்ப சில்லி மிஸ்டேக், மைனஸ் பிளஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தேன். ஏன்னா அங்க ஜிகே தான் டஃபா கேட்டாங்களே, மேனேஜ் பண்ணணும், இங்க ப்ராக்டிஸ் இல்லை, இதையும் கவனிச்சு போடணுங்கிறப்போ 2-3 கொஸ்டின் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால ப்ராக்டிஸ் கம்பல்சரி பண்ணணும். நான் படிச்சேன் படிக்கல அதெல்லாம் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் மேக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 30% ஜிகே. யூனிட் 5-6 ஆல்மோஸ்ட் சிலர் முடிச்சிருப்பீங்க, இல்லை புதுசாக படித்தாலும் ஃபர்ஸ்ட் யூனிட் 5-6 முடிங்க. முடிச்சிருந்தீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு சின்ன யூனிட்டை தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூனிட் 5-6 அவுட் சோர்ஸ் போகுது அப்படின்னா சின்ன யூனிட் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சயின்ஸ் ஜியாகிரபியை விட்டுறாதீங்க. சயின்ஸ் ஜியாகிரபி வந்து நம்ம தக்காளி தொக்கு மாதிரி எடுத்து வைக்க கூடாது. சயின்ஸ் ஜியாகிரபி நமக்கு எப்படின்னா, நீங்க பாஸ் ஆகிறதுக்கு யூனிட் 5-6 வேணா ஒரு வேலை உதவலாம், நீங்க வேலைக்கு போகலாம். சயின்ஸ் ஜியாகிரபி தான் உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விஓஓ கிடைக்கணும்னா சயின்ஸ் தான். அப்படி ஃபர்ஸ்ட் சயின்ஸை பாருங்க, சயின்ஸை லாஸ்டா பார்க்காதீங்க. அதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு, ஸ்டேஜுக்கான முதல் ஸ்டெப்பு சயின்ஸ் தான். ஓகேங்களா? சயின்ஸ்ல சயின்ஸ் ஜியாகிரபி எல்லாம் படிச்சீங்கன்னா தான் வேணுங்கிற இடத்துல வேலை வாங்கணும், எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கணும், இல்ல இந்த வருஷம் வேலை வாங்கி ஆகணும், நான் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவேன்னா கண்டிப்பா சயின்ஸ் ஜியாகிரபி இருந்தாதான் உங்களை காப்பாற்ற முடியும். ஸோ அதனால சின்ன யூனிட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் நான் எப்படி படிக்கிறேன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் புக்கு படிங்க. அவுட் சோர்ஸ்னா அவுட் சோர்ஸ்க்கான சிலபஸ்க்கான எல்லா பேசிக் திங்ஸுமே புக்ல இருக்கு. போன வருஷம் டஃபா தான் கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த வருஷம் நமக்கு ஆட்சி மாதிரி இருக்கு, ஓரளவுக்கு நல்லா கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படின்னு தெரியல, ஆனா உள்ள இன்ஸ்டிங்க்டட் அப்படிதான் தோணுது. ஆனா யாரா இருந்தாலும் முதல் புக்கு படிச்சிருப்பாங்க, அதுலதான் கான்செப்ட் இருக்கு. அவுட் சோர்ஸே போனாலும், அவுட் சோர்ஸ் நீங்க ப்ரிப்பேரே பண்ணலனாலும் கான்செப்ட் இருந்தா ஓரளவுக்கு யோசிச்சு போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி புக்கு தான். 80% தயவு செஞ்சு புக்கு படிங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ். ஓகேங்களா? அவுட் சோர்ஸ்ல தமிழுக்கு ஃபர்ஸ்ட் அவுட் சோர்ஸ் அதிகமா பாருங்க, அதுக்கப்புறம் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் சைட் பை சைடு அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கிறேன்னு போஸ்டர் விட்டுறக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்க வேணாம்னு சொல்ல, கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னு புக்கை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா புக்ல இருந்து கம்பல்சரி கேட்பாங்க, நமக்கு தெரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் புக்கை முடிங்க. ஒரு மாசம் 2 மாசம் நான் ஓரளவுக்கு எல்லாம் மெயின் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் புக்ல இருக்கிறத படிச்சுக்கிட்டே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் அவுட் சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி படிச்சா கம்பல்சரி 133 daysல வந்துட்டு வேலை வாங்க முடியும். ஆனா இதுக்கப்புறம் கேட்காதீங்க. இதுக்கப்புறம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்னா இன்டூ 2 போடுவேன். அப்ப 12 மணி நேரம் படிக்கணும், ஒரு நாள் கூட லீவ் இல்லாம. எதுக்கு? நம்ம இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த 133 days படிக்கிறதுக்கு எனக்கு பிளான் இல்லை, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இல்லை, ஓஎம்ஆர் ஷீட் இல்லைன்னா நம்ம வந்து மிஷன் 133 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான அதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ல உங்களுக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து எனக்கு பிளான் இல்லை, கொஸ்டின் பேப்பர் இல்லை, புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம மிஷன் 133 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்க அதுல ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கான டீடைல்ஸ் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். until then bye.